லைலா மணி அவர்களை வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க. அப்போது கேட்டாங்க, என்னங்க லைலா மணிலாம் வந்து பாடல் கழக தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. நீ காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலா கேட்கும் மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்ட லைலா மணி பாடல் கழக தலைவர் வராம உனக்கு என்ன பிரின்ஸ் கஜேந்திர பாபு வருவாரா? காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வருவானா? இது அப்படியே நீங்க உங்களுக்கு பொருத்தி பாருங்க. உங்களுக்கு வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்தா ட்விட்டர்ல தான் அரசியல் பண்ண முடியும், பின்ன சட்டமன்றத்தை வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வேடிக்கை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம வேலை வேடிக்கை பார்க்கறது தான். கருத்து சொல்லிக்கிட்டு அங்க வந்து இது பண்றலாம் நினைக்க கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு கட்சி, அந்த கட்சிக்காக ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அது இல்லாம படிச்சது, டிகிரி பண்ணியிருக்காரு. அந்த டிகிரி அந்த இது பிளஸ் தமிழ் உணர்வாளர், ஈழத் தமிழர்களுக்காக அப்பத்துல இருந்து காலேஜ்ல இருந்து போராடிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இங்க எரிய ஆரம்பிக்குது. எங்களுக்கு தெரியுது ஸ்மெல் வருது, நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு ட்விட்லயே தெரியுது என்ன இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு அதில் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லையா ஒதுங்கி போயிடுங்க. இவனுக்கா அவனுக்கா உங்களை எல்லாம் கட்சியில வச்சிருக்காங்கல்ல, அதை விடவா இது மோசமானது? ஒருத்தருக்கு ஒரு அதிக ஒரு தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான ஒரு இதை கொடுக்குறாங்க, பாராட்டுங்க, ரைட்டு. இப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களா, உனக்கா அப்படின்னு, உனக்கு போய் இந்த போஸ்டிங், உனக்கு போய் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கட்சியில, அதை விட ஒன்றும் மோசமா ஒன்றும் கொடுத்துடல. ஓகேவான போஸ்டிங் தான், படிச்சவருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் யாரும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, அதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு இந்த கட்சியில தாவேக்கால யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாலும் இவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு போய் இது கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கணும், நம்ம பார்த்து வாழ்ந்தவே நமக்கு மேல வாழ்ந்து உனக்கு கொடுக்கணும்னு சொல்றியா, இல்ல நீ யாருக்கா கொடுக்கணும்னு சொல்றியா, அண்ணனுக்கு இதை கூட்டு போய் கொடுக்கணும், அதான் கேட்க வந்தேன். அப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் நல்லா இல்ல, அது தேவையில்லை, அதுக்கு நீங்க தயாராகிறீங்க. அண்ணனுக்கு அதை கொடுத்துட்டா நம்ம இதை வாங்கிக்கலாம் தயாராகிறீங்க.